வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்கப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு டக்குன்னு 15 நிமிஷத்தில் வைக்கக்கூடிய ஒரு குழம்பு ரெசிப்பியும் அதுக்கு மேட்சாக ஒரு காம்பாவும் நல்ல ஒரு பொரியலும் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம 15 நிமிஷத்தில் ஒரு லஞ்ச் ரெடி பண்ணலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. 2 மிளகாய், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 200 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளி வதக்கி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு வதக்கி விட்டு எடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி நல்லாவே நமக்கு உப்பு போட்டதுனால தக்காளி நல்லா மடங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 100 கிராமில் சொரக்காய் எடுத்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இப்போ 2 நிமிஷம் சிம்மில் கிடக்கட்டும். ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடியிலேருந்து 2 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காயும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு சொரக்காலாம் வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி கலந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த இடத்துல நீங்கள் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு குழம்பு நல்லாவே கொதிக்கிறதுங்க. தேங்காய் ஊற்றிட்டு நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்கலாம் வேண்டாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. சொரக்காய் நமக்கு வெந்தாயிடும், அதனால் நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். அருமையான சொரக்காய் தக்காளியும் போட்டு இந்த மாதிரி குழம்பு வைக்கலைன்னா வச்சு கொடுத்து பாருங்கள். லன்ச்சுக்கு அருமையாக இருக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இறக்கிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சாதமும் வடிச்சாச்சு, குழம்பும் வச்சாச்சு. இப்போ அவரைக்காய் பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் இது கூட கட் பண்ண வெங்காயமும் கொஞ்சம் சின்னதாக ஒரு மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இதில் கொஞ்சமும் ஒரு 200 கிராம் அளவுக்கு அவரைக்காயும் கேரட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கேரட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இந்த அவரைக்காய் பொரியல் சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்டாக எடுத்து கொடுக்கும் கேரட்டு, டேஸ்ட்டாக அந்த பொரியலுக்கே டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த கேரட்டு போடும்போது. அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. இப்போ அவரைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு தடவை போட்டுறாதீங்க. ஒரு தடவை போட்டு கொஞ்சம் காய் நம்ம போடும்போது மொதன்னு இருக்கும், இன்னும் வதங்கி வரும்போது கம்மியாயிடும். அப்புறம் 2வது உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது பிகினர்ஸ்க்கெலாம் தெரியாது, அதுக்கா அந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இப்போ அவரைக்காய் வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வதக்கி விட்டுக்கலாம்.
எப்பயுமே காய் வதங்கும் ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் நம்ம மூடி போட்டு வதங்கும்போது காய் நல்லா வேகும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, அந்த வேர்வை தண்ணி கொஞ்சம் அளவு காய் கொஞ்சம் நமக்கு நம்ம வெந்துடும். இன்னும் நம்ம திறந்து வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதே போல் இதுலேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நீ ஓப்பனில் வதக்கினா போதும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவுனது எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்துக்கலாம். திறந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி சிம்பிளான லஞ்ச் மெனுன்னா கமெண்டில் கேளுங்க. நான் இப்போ கொடுத்துட்ருக்கலாம் சிம்பிளான லஞ்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிகினர்ஸ்க்கெலாம் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நான் போடுற வீடியோ லிங்க் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ அருமையான அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ரொம்ப அருமையான ஒரு சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. அந்த மாதிரி லஞ்ச் மெனு ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோம். தக்காளியும் சொரக்காயும் தேங்காய் அரைச்சி குழம்பு வச்சுருக்கோம். அவரைக்காய் பொரியல், இது முட்டை நான் வச்சுருக்கேங்க. விருப்பப்பட்ட நம்ம இந்த மாதிரி முட்டை அவிச்ச முட்டை இல்லைன்னா ஒரு ஆம்லேட்டோ ஏதோ சைடிஷாக வச்சுக்கிட்டா ரொம்ப சூப்பராக காம்பினேஷன் அருமையாக இருக்குங்க. இதுக்கு அடுத்து நமக்கு வேறு ஒன்றுமே வேணாம். இந்த ஒரு குழம்பு போதும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ சோறு விரும்பி சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெசிபிலாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.